வணக்கம் விழா. இது உங்கள் அபிமான ஷம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி. நான் உங்கள் அபிமான அன்பு தோழன் DJ முகமது ஷம்ஷுதீன். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலையினுடைய விவகாரத்தை பத்தி தான் பேச வந்திருக்கோம். மதுரை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவின் பேர்ல சொன்ன மாதிரியே February 4 வந்துட்டு ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போலீசுகளை தகர்த்து காவல்துறை போட்டிருந்த அத்தனை தடைகளையும் தவிர்த்து திருப்பரங்குன்றம் போராட்டம் ஒரு வழியாக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. அந்த போராட்டத்தில் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். அது சார்ந்த கருத்துக்களை இன்னைக்கு சோசியல் மீடியால அதிகமா பார்க்க முடிகிறது. முதல்ல இந்த மலை யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா யாருக்குமே சொந்தம் இல்லை அப்படின்னு நிறைய சமூக ஆர்வலர்கள் அறிஞர்கள் எல்லாம் பேசிட்டு வராங்க. ஒரு தரப்பு மக்கள் வந்துட்டு ஒருதலை பட்சமாகவும் பொதுவாக அந்த பகுதியில் வாழக்கூடிய பலர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒற்றுமையோடு தான் வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மதுரை மாவட்ட ஆட்சியரே இது வெளியூர்ல இருந்து வந்த இரு அமைப்புகளுக்கு இடையான மத சண்டை தான், இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அமைதியா தான் நாடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய டாபிக். நம்ம சுருக்கமா ஒரு முக்கிய தன்மையை இதுல நம்ம பார்க்க போறோம், பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பொதுவாக திருப்பரங்குன்றத்துல என்னதான் பிரச்சனை, ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பதற்றம்? இந்த ஆடை கொண்டுட்டு போனதுதான் பதற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு சானவாஸ் வந்துட்டு அளித்த பேட்டி ரொம்ப வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. இங்க என்ன தயிர் சாதமா சமைப்பாங்க, சாம்பார் சாதம் சமைப்பாங்களா? இங்க என்ன சமைப்பாங்க? ஒரு தர்கால என்ன சமைப்பாங்க? அவர் சொல்ற கருத்தையும் நம்ம ஏற்கிற மாதிரி தானே இருக்கு. இப்போ இவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, கோவில்ல கொண்டு போயா நீங்க வந்து கடை வெட்டுனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இல்லையே, அவங்க வந்துட்டு பள்ளிவாசல்ல கொண்டு போய் வெட்டுறாங்க. தர்காவில் என்ன தயிர் சாதமா போட முடியும்? இஸ்லாமியர்கள் என்ன சாப்பிடுவாங்க? நான்வெஜ் சாப்பிடுவாங்க. சோ நான்வெஜ் போடுறாங்க. இப்ப பள்ளிவாசல்ல வெட்டாம கோவில்ல வச்சு வெட்டுறாங்க, இல்ல கோவிலுக்கு பக்கத்துல வெட்டுறாங்கன்னா நீங்க கேட்கறதுக்கு நியாயம் இருக்கு. அப்படியே கிடாவை தூக்கிட்டு வேணும்னே ரூட்ட மாத்தி தர்காக்கு போகாம காசி விஸ்வநாதர் கோயில்ல போய் கிடா வெட்டுவோம்னு சொன்னா அது வம்பு. மலைக்கு மேல ஏறி போய் தர்கால போய் ஆடு வெட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு அவர் கேட்கிற கேள்வி சமூக வலைதளங்கள்ல பல பேரை வந்துட்டு கவனத்தை ஈர்த்து வருகிறது. எந்த மதமும் பிற மதத்தவனை துன்புறு அப்படின்னு சொன்னதும் இல்ல, துன்புறுத்திட்டு வா அப்படின்னு சொன்னதும் இல்ல. அப்படி சொல்லிச்சு என்றா அது மதமும் அல்ல, அந்த மதத்தை போதித்த இறைவனும் அல்ல. அந்த தகுதியே இல்ல. தந்தூரி நடந்து கொண்டிருக்கிறது. பல பேர் வந்து அதுக்கு இடையிலே நேர்த்திக்கடன் அடிப்படையில் போய் ஆடு கோழி வெட்டி வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. மலையில ஒரு கரையில பள்ளிவாசல், மறுகரையில கோவில் இருக்கு. பள்ளிவாசல்ல வந்துட்டு கடா வெட்டுறதுனால கோவிலுடைய புனிதம் கெட்டு போகுதுங்கிறது எப்படி இருக்கு? இதுதான் சானவாஸ் கேட்கிறாரு. நீங்க என்ன எப்படி தயிர் சாதம் சாப்பிடுன்னு சொல்லலாம்? இதுதான் வன்முறைங்கிறாரு. எத்தனை வருஷமா இங்க வரீங்க? நாங்கள் மதத்தை மதமாக பார்க்கிறோம். முட்டை போட்டு ஆடு பலி கொடுப்போம், கந்திரி கொடுப்போம். சரி, மனிதர்களை மனிதராக பார்க்கிறோம். ஐயா, இது வட மாநிலம் அல்ல. உங்களுடைய வெங்காயம் தக்காளி எல்லாம் வட மாநிலத்துல விளையும், அங்கத்தான் வேகும், இங்க வேகாது. உங்க பருப்பு இங்க வேகாது. அதை முதல் புரிஞ்சுக்குங்க. என்னை பொறுத்தளவு திருப்பரங்குன்றத்துல இருந்து ஒருத்தர் கூட போராட்டத்துக்கு போறேன் தான் சார் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே நல்லா தானே சார் இருக்கு, எதுக்கு என்ன பண்ணிட்டு? இந்து தேவ மத வழிபாட்டுல ஏன் ஆடுகளை வெட்டி பலியிடுறதே கிடையாதா? எங்க சைடுல உள்ள எல்லா கோவில்கள்லயுமே அது நடக்கும். ஒரு சில தெய்வங்களுக்கு ஒரு சில இது பிடிக்காது. இப்ப எங்க வீட்டுல நான் நான்வெஜ் ரொம்ப கம்மியா எடுப்பேன். எடுக்க மாட்டேன்னு சொல்லிட முடியாது, ஆனா எங்க வீட்டுல அப்படிதான் சொல்லுவாங்க. பட் நான் ரொம்ப கம்மியா எடுப்பேன். எங்க வீட்டுல எல்லாருமே அதிகமா எடுப்பாங்க. என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கு, அவங்க வீட்டுல நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்க. இவன் பியூர் வெஜிடேரியனா கன்வெர்ட் ஆயிட்டான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் உணவு என்பது அவரவருடைய உரிமைப்பா. நீ இதை தான் திங்கணும், அதை தான் திங்கணும்னு சொல்லக்கூடாது. நீ இந்த சட்டை தான் போடணும், அந்த சட்டை தான் போடணும்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்றேன்னா அதை நீ ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் நீ என்கிட்ட வந்து அதை திணிக்கணும். எப்படி இருக்குது தெரியுமா இது? போராட்டம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது எத்தனை பேர் கறி வாங்கிட்டு போய் வீட்டுல சமைச்சிங்க? கோவிலுக்கு பக்கத்துல நாங்க வெட்டக்கூடாதுன்னு சொல்றோம். கோவில் பக்கத்துல ஏன் வெட்டுறான்? 1923 மலை முதல்ல எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? அது எவ்வளவு பெரிய மலை? தமாத்துண்டு மலையா? அது எவ்வளவு பெரிய மலை? மலையில ஒரு பக்கத்துல கோவில் இருக்குது, மறுபக்கத்துல பள்ளிவாசல் இருக்குது. அது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல. அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அவர் ஏறி போய் அந்த இடத்துல ஒரு வழிபாட்டுக்காக அவங்க ஆடு வெட்டுறாங்க போது உங்களுக்கு ஏன் பதறது? நவாஸ்கனி செய்தது சரியா தவறான்னு கேட்டீங்கன்னா அவர் எங்க உட்கார்ந்து சாப்பிட்டாருன்னு எனக்கு தெரியாது. பட் சாப்பிட்டதற்கான ஆதாரங்கள் வருது, அதை நம்ம ஏத்துக்கணும். எதையுமே வந்துட்டு இல்லைன்னு மறுக்கிறது நல்லதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் சாப்பிட்டு இருக்கலாம் என்று எனக்கு தோணுது. அங்க உட்கார்ந்து சாப்பிட்ட பதிவுகளை வந்துட்டு அவருடைய பக்கத்துல பதிவிட்டது, அதற்கு பிறகு நீக்கியது, இது சம்பந்தமாக பேசக்கூடிய விவாதங்கள்ல வரக்கூடிய உண்மை தன்மைகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி அவர் அங்க சாப்பிட்டு இருக்கலாம். அவர் கோவிலுக்கு போற இடத்துல சாப்பிட்டு இருந்தாருன்னா அது தவறு. பள்ளிவாசலுக்கு போற இடத்துல சாப்பிட்டு இருந்தாருன்னா அது வேற விஷயம். பள்ளிவாசல்ல சாப்பிட்டாருன்னா அது வேற விஷயம். முதல்ல அந்த பாதையில உட்கார்ந்து நவாஸ்கனி சாப்பிட்டது எனக்கே பிடிக்கல. எனக்கு அது பிடிக்கல. அவர் உண்மையிலேயே வந்துட்டு நான்வெஜ் அவர் கொண்டு போய் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு அவருக்கு தோணுச்சுன்னா அந்த பள்ளிவாசல்ல போயிட்டு அங்க உட்கார்ந்து பிரிச்சு வச்சு சாப்பிட்டுருக்கலாம். அந்த பாதையில உட்கார்ந்து சாப்பிட்டது வந்துட்டு எனக்கே வந்துட்டு அது ரொம்ப வருத்தத்தை தான் ஏற்படுத்திச்சு. நவாஸ்கனி அவர்கள் செய்தது மாபெரும் தவறு, மாபெரும் பிழை. நீங்கள் இஸ்லாமிய மதத்தினர்களை வந்துட்டு சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக மற்ற மக்களுக்கு நீங்க இதனால மத உணர்வை தூண்டி விட்டுட்டீங்க அப்படின்னு இன்னைக்கு சோசியல் மீடியால சொல்லிட்டு வராங்க. எங்களுக்கும் அந்த கருத்து ஏற்புடையதாகத்தான் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனா முதல் ஏன் அப்படி ஒரு தவறை நீங்க செய்யணும்? நீங்க ஒரு பெரிய மக்கள் மதிக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர், நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தவறை செய்யலாமா? என்னுடைய கேள்வி அதுதான். இப்ப முருகன் கோவில்ல ஆடு வெட்டலாமா வெட்டக்கூடாதுங்கிறது அடுத்தது. நம்ம என்ன சொல்ல வரோம்? கோவில்ல வச்சு வெட்டலங்க, நாங்க பள்ளிவாசல வச்சு வெட்டுறோங்கிறோம். அப்படி பேசிட்டு இருக்கிற நம்ம
போற வழியில உட்காந்து நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு போறோம் அப்படின்னா அது நல்லாவா இருக்கு? அப்ப நமக்கு சப்போர்ட் பேசுறவங்க கூட நாளைக்கு சப்போர்ட் பேச மாட்டாங்க. நீங்க பண்ணது தவறுதான், அதற்கான மன்னிப்பையும் நீங்க கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா இஸ்லாமிய மதத்தவர்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டு உங்களை வந்துட்டு பதவியில உட்கார வச்சிருக்காங்களா? இல்ல. எத்தனை லட்சம் பேர் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, அதுல எத்தனை மக்கள் நான் முஸ்லிம்ஸா இருப்பாங்க, அவங்களுடைய மன உணர்வையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா. அதெல்லாம் நீங்க பண்ணது தவறு அப்படின்னு பல பேர் இன்னைக்கு சொல்லிட்டு வராங்க. நாங்களும் அதை வலியுறுத்துறோம். இது போல தவறுகளை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பண்ணக்கூடாது. தப்பை யார் பண்ணாலும் தப்பு தான். நவாஸ்கனி அண்ணன் உண்மையிலேயே அந்த மலையில கொண்டுட்டு போய் பக்தர்கள் போகக்கூடிய பாதையில உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டார் என்றால் அது தவறுதான், அது பிழைதான். அதை நாங்க கண்டிப்பாக மறுக்க மாட்டோம், ஆதரிக்கவும் மாட்டோம். ஏன்னா இப்போ நோன்பு பிடிக்கும் போது இஸ்லாமியர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னும் சூரிய அஸ்தமம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உணவே இருந்த மாட்டாங்க, தண்ணீரே இருந்த மாட்டாங்க. அந்த நேரத்துல நமக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தர் ருசிச்சு சாப்பிட்டாங்கன்னா நமக்கு எப்படி வேதனையா இருக்கும்? அதெல்லாம் ஒரு வேதனை தானே. ஸோ அது அதே மாதிரி மாலை போட்டு கறிமீன் எடுக்காம சில பேர் கோவிலுக்கு போறாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நான்வெஜ் எல்லாம் நிறுத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேர்த்திக்கடன் இருந்து வரக்கூடியவர்களினுடைய பாதையில உட்கார்ந்து இந்த மாதிரி கறிமீன் சாப்பிட்றதெல்லாம் நல்லதில்லை. என்னுடைய மனதிற்கு இதைத்தான் பேசுவது சரி என்று படுகிறது. அதே மண்ணில் சிக்கந்தர் சாவடியில மந்தையம்மன் கோவில்ல எவ்வளவு பிரம்மாண்டமா நடக்குது பாருங்களேன் இந்த திருவிழாவை. ஐயோ பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு அப்படி கை கால்லாம் அப்படியே வந்துட்டு புள்ள இருக்குது. இதுதாங்க எங்க தமிழ் மண்ணு. இப்படி இருக்கிறத தான் வெறுக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவங்களுக்கு தர்கால ஆடு வெட்டுறது பெருசா தெரியாது. நீங்க சிக்கந்தர் மலைக்கு போயிட்டு கோயிலுக்கு வரீங்களா, அதுதான் தவறு. பல பேர் நீங்க பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விவாதங்கள் அதிகமா ஓடிட்டு இருக்கு. ஏன்னா சதுரகிரியா இருக்கட்டும், இன்னைக்கு திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், இன்னும் பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக முருகன், சிவன் இந்த மாதிரி முக்கியமான கடவுள்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே இஸ்லாமியர்களினுடைய அடக்கஸ்தலம் இருக்கும். அந்த அடக்கஸ்தலத்திற்கு இந்து பக்தர்கள் வந்து வழிபட்டுட்டு தான் போவாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல நடக்கும், பல இடங்களை நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இது பலருடைய கவனத்தை வந்துட்டு இப்ப ஈர்த்து வருகிறது. அரசியல் விவாத பொருளா இது மாறி இருக்கு. ஏன் அப்படி போகணும்? முதல்ல நம்ம அப்படி போகலாமா? கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி சமாதிக்கு போயிட்டு வரது சரியா? இது வரைக்கும் எத்தனையோ கோடி லட்சம் பேர் வந்துட்டு மாலை போட்டுட்டு சமாதிக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க நினைச்சதெல்லாம் நடக்க போய் தான் மறுபடியும் அவங்க வந்துட்டு அதே மாதிரி மாலை போட்டுட்டு வரும்போதெல்லாம் திரி தூண்டி எண்ணெய் ஊத்தி பூ போட்டுட்டு போறாங்க. தர்காவை வழிபட்டுட்டு போறவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகத்தான் இருக்கு. அதனால வந்துட்டு மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்து கடவுள் கோச்சிக்க போறாரா, இல்லைன்னா கீழே உட்கார்ந்து இருக்கிற இஸ்லாமிய ஆன்மீகவாதி அந்த தர்காவில் அடங்கப்பட்டு இருக்கிற ஞானி வந்துட்டு கோச்சிக்க போறாரா? இதனால யார் கோச்சுக்கு போவாங்க தெரியுமா? இதை வச்சு நமக்கு அம்மஞ்சலிக்கு பிரோஜனம் இல்லாம இதை வச்சு அரசியல் பண்ண முடியலையேன்னு கவலைப்படக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் கோவம் வரும், வேதனை வருமே தவிர கடவுள்களுக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை சுற்றி சுத்துகின்ற மாபெரும் ஒரு எனர்ஜெட்டிக் போர்ஸுக்கு தான் நீ கொடுக்கிற பேர் கடவுள். அதை சார்ந்த கதைகளும் எல்லாமே நாமும் நீயும் நம் முன்னோர்களும் உருவாக்கிய கதைகள். ஐயா, மதம் என்பது உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு தானே ஒழிய மத்தவங்களை வந்துட்டு துன்புறுத்துறதுக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு மதம்னால அப்படிதான் ஆயிப்போச்சு. அதை வச்சே ஒரு அரசியல் நடக்குது பாத்தீங்களா? எவ்வளோ வருடங்கள் கடந்து போயிட்டோம். படித்த இளைஞர்கள் கூட முட்டாளா தெரியுறாங்களே. கொஞ்சம் பகுத்தறிவு வேணும், கொஞ்சம் நாலேஜ் வேணும், கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மத சண்டைகளால நமக்குள்ள வந்துட்டு சர்ச்சை எழுது, ஜாதி சண்டையால நமக்குள்ள சர்ச்சை எழுதுனா அரசியல்வாதிகளுக்கு தான் கொண்டாட்டம். ஆனா நமக்கு அது புரியணும். நமக்கு என்ன புத்தியா இல்ல, நமக்கு என்ன மூளையா இல்ல? நம்மளும் சாப்பாடு தான் சாப்பிடுறோம், உப்பு போட்டு தான் சாப்பிடுறோம். எது நமக்கு நெருப்பு, எது நமக்கு எல்லை, அது நமக்கு தெரியும் இல்லையா? அடுத்தவங்க சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இப்படி ஒரு சர்ச்சை எழும்பொழுது மதுரையில இருக்கக்கூடிய ஒரு மலையில வேறு வேறு இடத்துல இருக்கக்கூடிய பள்ளிவாசல் கோவில்கள்ல அங்கங்க அவங்களுடைய வழிபாடுகளுக்கு ஏற்ப என்ன வேணா செஞ்சுட்டு போட்டு நமக்கு என்ன? மலை புனிதமானது, அந்த மலையில செய்யலாமா? ஐயா சாமி, ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க எங்க கறி வெட்டினாலும் பூமியில தான் கறி வெட்டுறீங்க. இப்படி எடுத்துக்கிறோமா? மதுரையே புனிதமானதுதான். அந்த மதுரையில சாப்பிடக்கூடாதா? எங்க நான் இதைத்தான் சாப்பிடணும், நீ அதைத்தான் சாப்பிடணுங்கிறது நம்மளுடைய தேவை. என் மூக்கினுடைய நுனி வரைக்கும் தான் உன்னுடைய சுதந்திரம் இருக்கு. உன் மூக்கினுடைய நுனி வரைக்கும் தான் என்னுடைய சுதந்திரம் இருக்கு. சம்பந்தமே இல்லாம நான் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நான் தர்கால வந்துட்டு ஆடு வெட்ட போறேன் அப்படின்னு சொன்னது உங்களை ஏன் வேதனைப்படுத்துகிறது? இது என்னுடைய கேள்வி. ஆடு கோழி வந்துட்டு பல கோவில்கள்லயே நீங்க பாத்தீங்கன்னா கொடை விழாக்கள்ல வெட்டப்படுது, நரபலி கொடுக்கப்படுது. இங்க எப்படி பரப்பப்படுதுன்னா கறி மீனெல்லாம் தின்னுட்டு விலங்குகளை வதை செய்யக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்ங்கிற மாதிரி ஒரு மாபெரும் ஒரு சீல் அப்படி மூஞ்சில குத்துற மாதிரி ஒரு குத்து குத்திட்டு இருக்காங்க இணையதளத்துல. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இது எங்கள் மலை, இது முருகமலை. இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் தமிழர் மலை. இந்து மதம் வாழ்வதற்கு முன்னதாகவே இந்த மண்ணில தமிழ் வாழ்ந்தது. உலகில் உள்ள அனைவருக்குமே தாய்மொழி தமிழ் என்பதுதான் சத்தியம். ஏனென்றால் கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலே முன் தோன்றிய மூத்த குடி என் தமிழ் மொழி, முன் தோன்றிய மூத்த மொழி என் தமிழ் மொழி, தாய்மொழி என் தமிழ் மொழி. அந்த மொழியில நீ பார்க்கும்போது பின்னாடி வந்ததுதான் இந்து மதம். இந்து மதத்தினுடைய முற்பகுதி எல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்து மதத்தினுடைய முற்பகுதி எப்படிப்பட்டது? எப்படி வழிபாடுகளை வந்துட்டு முதலாக துவங்கியது? அவங்க எப்படி எல்லாம் வழிபாட்டினை எடுத்து கொண்டு போனாங்க? சமணம்ங்கிற ஒரு மதம் இருந்தது. அவர்கள் கூட இங்க தங்கியிருக்காங்க. அவங்க வாழ்ந்த இடங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. பாண்டிய மன்னன் சமண மதத்தை தழுவுறாரு, அதுக்கு பிறகு வந்துட்டு அவரே வந்துட்டு சைவ மதத்துக்கு போறாரு. இப்படி போகும்போது சமணர்களை வந்துட்டு கழுமறையத்தி கொண்டாரு.
வரலாறுகள் இருக்கு இன்னைக்கும். நம்ம அதை தவறு சொல்ல முடியாது. மோகலாய பேரரசுகள் வந்து உலகையே அழித்தார்கள், இஸ்லாமிய மதத்திற்கு மாறவில்லை என்றால் கொலை செய்தார்கள். திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற உங்களுடைய பரப்புரையில வரலாற்றை படித்த இளைஞர்களுக்கு சத்தியமாக புரியும். நாங்க உட்கார்ந்து விளக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரசன் என்று வாழ்ந்தான் என்றால் அன்னைக்கு காலகட்டத்தில் அதிகாரத்தினுடைய பலத்துல பண்ணது தவறுதான். ஆனா அது எல்லாரும் தான் பண்ணிருக்காங்க. ஆனா திட்டமிட்டு மோகலாயருடைய முகத்துல மட்டும் குத்தணும்னு என்ன தேவை இருக்கு? அப்படி குத்தினாதான் இஸ்லாமியர்களுக்கு வலிக்கும். பாண்டியனே சமணர்களை வந்துட்டு கழுமறையத்தி கொண்டவர் தான். அன்னைக்கு சைவத்திலிருந்து வைணவம் போனாலும் வைணவத்திலிருந்து சைவம் போனாலும் அவர்களுக்குமே இதே நிலைமை தான். நிறைய தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்து மதம் அப்படின்னு இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கோமே. ஒரு காலகட்டத்தில் இந்து மதம்னா எப்படி இருந்தது? அன்னைக்கு சைவம் தனி, வைணவம் தனி, பௌத்தம் தனி, சமணம் தனி, எல்லா மதங்களும் தனித்தனியாக தான் வாழ்ந்தது. ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையும் இந்து மதமா பார்க்கப்படுது. இதுவும் கூட ஒரு அரசியல் தான். எந்த இடத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஹரியும் சிவன் ஒண்ணு, அறியாதவர் மாயில மண்ணுன்னு சொல்றவங்க தான் நாங்களும். அது எதற்குனா கடவுள் எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுறோம். ஆனா பட் அந்த காலகட்டத்தில் அப்படி வரல. வேற வேறு மதங்களாகத்தான் இருந்தன. இன்னைக்கு எல்லாரும் ஒரே மதத்துல பார்க்கப்படுது. இன்னைக்கு எல்லாரும் ஒரே மதத்துல பாக்குறாங்க. ஏன் பெருமாளே வடகலையா தென்கலையாங்கிற பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு எத்தனை ஜாதி பாகுபாடு, இன்னைக்கு எத்தனை வகைப்பாடு. இப்படி நமக்குள்ளேயே 1000 பிரச்சனை இருக்கும் பட்சத்துல நாங்க முதல் வந்தவர்கள், அந்த அத்தாரிட்டி எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது ஏற்புடையதல்ல. கோவிலை பிறர் ஆக்கிரமித்தால் அது தவறு. பள்ளிவாசல் சர்ச்சுகளை ஒருத்தர் ஆக்கிரமிக்கிறாங்கன்னா அது தவறு. அவங்க இடத்துல அவங்க என்னமோ செஞ்சுட்டு போறாங்க. நமக்கு என்னன்னு பேசுறதுதான் சரியான அறிவுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் அதை பத்தி பேசலாம். அதுவரை எங்களோடு எப்பொழுதும் இணைந்து இருங்கள். நாங்க சொல்ற கருத்து உங்களுக்கு எப்படி வந்து சேருதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால கண்டிப்பா உங்களுடைய கருத்து எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல வேணுங்கிறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை தற்பொழுது தற்காலிகமாக தங்களிடத்தில் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.